என்னோட நெட் பேங்கிங் அக்கௌண்ட் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கில் இருக்குது. அதில் நான் கஸ்டமர் ஐடி பாஸ்வேர்டு ரெண்டையும் போட்டு லாகின் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உள்ளார போகலாம். கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஆப்ஷன் காமிக்குது. கிளிக் பண்ணால் ஈக்விட்டி ஐபிஓ, இதில் ஐபிஓஸ் எல்லாம் காமிக்கும். டெபிட் ஐபிஓ அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி ரைட்ஸ் இஷ்யூவும் இருக்குது. ஸோ ரைட்ஸ் இஷ்யூவில் வந்து அப்ளை கொடுத்தோம்னா ரிஜிஸ்டர் ஏஎஸ்பி அப்படின்னு காமிக்குது. ஃபஸ்ட் டைம் நம்ம அப்ளை பண்ணுறப்போ இந்த மாதிரி காமிக்கும். இதை ரிஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதை இப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண இங்கே டெபாசிட்ரி நேம் கேட்குது. உங்கள் அக்கௌண்ட் டெபாசிட்ரி நேமு, அப்புறம் வந்து உங்களோட டிமேட் அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் பேன், அதாவது டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்க டீட்டெயில்ஸும் தான் காமிக்கும். எல்லாம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்ட்டு. முக்கியமாக அங்கே வந்து கிளைண்ட் ஐடின்னு கொடுத்துருப்பாங்க. உங்களோட டிமேட் அக்கௌண்ட் நம்பர் தான் போடணும். எல்லா டீட்டெயில்ஸும் வெரிஃபை பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்ட்டு. எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா இந்த பேஜுக்கு வரும். இதுலேயும் சேம் அதே டீட்டெயில்ஸ் தான். எல்லாத்தையும் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த இதையும் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே இங்கே வந்தோம்னா ஓடிபி, அதாவது உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அதை போட்டுக்கோங்க. போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் பேஜ் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ நம்ம தாராளமாக ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த டவுட்ஸ் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.